வணக்கம். கோவிலுக்கு இதை வாங்கி தந்தால் நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். அது என்னென்ன காரியத்துக்காக இதெல்லாம் வாங்கி தரலான்னா, நிறைய வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமண பிராப்தம் கூடாமல் இருக்கும். பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப கவலையில் இருப்பாங்க. அவங்க இதை செய்யலாம். அதன் பிறகு ஒரு வீடு வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு உண்டான பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வீடு அவங்க கைக்கு வராது. அதை நினச்சி இதை வாங்கி கோவிலுக்கு தரலாம். அதன் பிறகு எப்போதும் கடன் தொல்லையாக இருக்கே, எந்த கடன் தீரணும் அதை நினச்சி வாங்கி தரலாம். பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அதை நினச்சும் வாங்கி தரலாம். எதை வேணாலும் நினச்சி நம்ம வாங்கி தரலாம். கடன் சுமையிலிருந்து அகலணும். இது எல்லாமே நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேற இதை அம்மன் கோவிலுக்கு வாங்கி தந்தால் 100% நம்மளோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். வேண்டிக்கிறதுக்கு முன்னாடி, வாங்கி தரதுக்கு முன்னாடி வேண்டுதலை சாமிக்கிட்ட வச்சுக்கோங்க. என்ன, கடவுளே, இந்த வருஷம் என்னோடய மகளுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கணும், இல்லை என்னோடய பையனுக்கு நடக்கணும், இல்லை வீடு வாங்கணும், இல்லை கார் வாங்கணும், என்ன வாங்கணுமோ என்ன வேண்டுதலோ அதை சொல்லிவிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போங்க. அது வெள்ளி செவ்வாய் இருந்தால் விசேஷம். ஆனால் எந்த நாளாக கூட இருக்கட்டும், இந்த வீடியோ பார்க்குறச்ச கூட நீங்கள் வேண்டிக்கங்க. வேண்டிட்டு போயிட்டு 1 கிலோ குங்குமம், நல்ல தாழம்பூ குங்குமம், நம்ம நெத்திக்கு எப்படி நல்ல குங்குமம் இடுறோம் அந்த மாதிரி நல்ல குங்குமம் 1 கிலோ வாங்கி அம்மன் கோவிலுக்கு தானமாக கொடுங்க. நீங்கள் வேண்டிட்டீங்கல்ல, வேண்டிட்டதை நிறைவேறிட்ட பிறகும் இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். இல்லை வேண்டும் போதே கூட போய் கொடுக்கலாம். அம்மன் கோயிலுக்கு 1 வாட்டி 2 வாட்டி கொடுக்கறதுல தப்பு கிடையாதுல்ல. வேண்டும் போதும் போய் 1 கிலோ கொடுத்துட்டு அம்மனுக்கு வேண்டிக்கலாம். இல்லை என்னோடய நிறைவேறுதல் முடிஞ்சிட்ட பிறகு தரேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆனால் 1 கிலோ குங்குமத்தை வாங்கி அம்மன் கோவிலுக்கு நம்ம தரும்போது நம்முடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.